முதல்ல கிட்கோ இந்த அமைப்பு கொங்கு பன்னாட்டு வர்த்தக மற்றும் கலாச்சார நிறுவனம், அதற்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சார். ஏன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இப்போதைக்கு தேவை. நம்ம இப்ப எடுத்திருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லீவ் ஸ்பேஸ் ஃபார் அட்வான்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி அண்ட் ஈஸி ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஏரம் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனி ஒர்க் பண்றேன் சார். இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா மெயின்லி நாங்க ஒரு கம்பெனி சோலாரை மட்டும் ஏ டு ஜெட், சோலாருக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், டெக்னாலஜி, மானிட்டரிங் சிஸ்டம், அது இல்லாம லோனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எண்ட் யூசர் கஸ்டமருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் லோன் போடுறாரு, கம்பெனியா இருக்கும் வீடா இருக்கட்டும், அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப சோலார் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எங்க கூட பார்ட்னர் ஆயிக்குவாங்க. அவங்களுக்கும் நாங்க சப்ளை செயின் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் லோன் கொடுக்குறோம். ஈவன் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்க்கோ சின்ன ப்ராஜெக்டோ டிசைன் சப்போர்ட் வேணாலும் நாங்க டிசைன் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம ஏராக்குன்னு சொல்லிட்டு மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆல்ரெடி நீங்க போட்டிருப்பீங்க, அதை வந்து மானிட்டரிங் பண்றதுக்கு இப்ப கஸ்டமரே கூட மானிட்டர் பார்த்துட்டு இருக்க முடியாது, இப்ப இன்ஸ்டாலர் ஆகி நீங்களும் பார்க்க முடியாது. ஸோ அது இப்போ நாங்க வந்து என்னன்னா 50 மெம்பர்ஸ் என் கம்பெனி ஒன்லி ஃபார் ஏராக் அப்படிங்கிற ஒரு மானிட்டரிங் சிஸ்டத்துக்காக ஒர்க் பண்றாங்க. ஸோ அது கிரெடென்ஷியல் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மானிட்டர் பண்ணி அந்த சிஸ்டத்தை ஹெல்த்தியா வச்சுக்குவாங்க. நம்ம பிளான் ஒரு நாள் நின்னாலும் அதுல எவ்வளவு நிறைய லாஸ் இருக்கு. ஸோ எங்க கம்பெனி இந்த மாதிரியான சோலார் ஏ டு ஜெட், நாங்க சோலார் ப்ராஜெக்ட் பண்றது இல்லைங்க சார். சோலார் இபிசி கிடையாது. நாங்க ஒன்லி சோலார் இபிசிக்கும் கஸ்டமருக்கும் டெக்னாலஜியா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. பேசிக்கா சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது இதுல இருக்க நிறைய சோலார் கம்பெனியில இருக்கக்கூடிய இபிசிஸ் மற்றும் இன்டகிரேட்டருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இப்ப வெளியே இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது பேசிக் சோலார் பேனல் அப்படிங்கிறது எப்படி நம்ம கிடைக்குது அப்படிங்கன்னா, இது ஒரு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம். அந்த மாதிரி சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான கண்டக்டர்ல நாம ஃப்ளோ பண்ண வச்சு இந்த சோலார் எனர்ஜிங்கிறது நார்மலா கிடைக்குதுங்க சார். ஸோ இந்த சோலார் எனர்ஜி வந்து செல்ஸ், காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், அது மூலியமா தான் பேனல் உருவாக்குறாங்க. அந்த செல்ஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிற ரா மெட்டீரியல் என் டைப் பி டைப் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவது மூலியமா உற்பத்தி ஆகுது. பட் நமக்கு என்னன்னா இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டு, இந்தியாவில கிடைக்கிறது இல்லை. மேக்சிமம் அது வந்து யூரோப் கண்ட்ரி அண்ட் சைனா. ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ், சோலார் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் சைனால இருந்தும். ஸோ நாம அதை வாங்கி இன்டகிரேட் பண்ணி பேனலா நம்ம இப்போ இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நம்ம நேம்ல இந்தியன் நேம்ல வந்து வெளியிடுறாங்க. ஸோ மேக்சிமம் வந்து நம்ம சிலிக்கான் வந்து வெளிநாட்டுல இருந்து மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம் செல்ஸா. ஸோ சோலார் பேனல் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப கரண்ட் நிறைய டைப் இருக்கு. பாலிகிறிஸ்டல், மோனோகிறிஸ்டல், டின் ஃபிளேம் சோலார் ஃபிளேம் அண்ட் பைஃபேஷியல் மாடல். இப்ப டாப்கான் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்திருக்கு. இப்ப கரண்ட்ல டாப்கான்ங்கிற மாடல் போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன, இதோட வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிகிறிஸ்டல் இது எல்லாமே மேனுஃபேக்சரிங், அந்த என் டைப் பி டைப் சொல்றோம் இல்லைங்களா, அதை பொறுத்து வேரி ஆகும். ஒவ்வொன்றும் ஒரு சில தன்மைகளை கொண்டு இருக்குது. பாலிகிறிஸ்டல்ங்கிறது மோனோ கிறிஸ்டல். இதுல அதிகமா நம்ம இப்ப இந்தியாவில இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி வந்ததெல்லாம் மோனோ கிறிஸ்டல். ஆல்ரெடி உங்களோட கம்பெனிக்கோ வீட்டுக்கோ நீங்க போட்டிருப்பீங்க. அந்த கலரா இருக்கும், ஒன்னும் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும், அந்த வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பி டைப் என் டைப் அப்படிங்கிற போடக்கூடிய அந்த சிலிக்கான் மெத்தடை பொறுத்தது. அது என்னன்னா பி டைப் அப்படிங்கிறது ஒரு 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 விதமா தயாரிக்கிற ஒரு ஒரு கண்டக்டர். அதே மாதிரி என் டைப். ஸோ இதை பொறுத்து வேரி ஆகும் சார். ஸோ இப்போ புதுசா இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து டாப்கான் டெக்னாலஜி. ஸோ பல ஏற்கனவே இருந்த பேனல்கள்லாம் இப்போ ஒரு 24% வரையும் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ புதுசாக வந்திருக்க டாப்கான் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ 28% அளவுக்கு கொடுக்குது. அது நமக்கு 580 வாட்ஸ் பேனல் நமக்கு அவைலபிள் இப்போ மார்க்கெட்ல கிடைக்குதுங்க சார். ஸோ சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது காமனா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன் சார். சரிங்களா. இப்போ சோலார் பேனல் இருக்கு. சோலார் பேனல் வந்து அதை வந்து காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணும், ஒரு பேனலா உருவாக்குறோம். அந்த பேனல்ல நம்ம சூரிய ஒளி படும் பொழுது
அதன் மூலியமா இருந்து வர டைரக்ட் கரண்ட் டிசி கரண்ட் என்ன பண்றோம், நம்ம வீட்டு உபயோகத்திற்காக அல்லது நம்ம கம்பெனி உபயோகத்திற்காக பயன்படுத்தி ஏசி கரண்டா கன்வெர்ட் பண்றோம். இது இன்வெர்டர் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்வெர்டர் மூலியமா நம்ம டிசி ஏசியை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இப்ப இபிக்கும் கொடுக்குறோம். இந்த சோலார் டைப்ஸ் வந்து என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு இது கொஞ்சம் உபயோகமா இருக்கும், நமக்கும் அது அப்படிங்கிறதுனால சொல்லிடுறேன். சோலார் டைப், நம்ம சோலார் சிஸ்டம் என்னென்ன டைப் ஆஃப் நம்ம வந்து கரண்ட்ல இப்ப நம்ம இன்ஸ்டால்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைபிரிட் சார். இப்ப நம்ம கொஞ்சம் சின்ன கேள்விகள் கேட்கலாங்களா? எஸ் சார், எஸ் சார், அப்பப்ப வர டவுட் நீங்க கேளுங்க. ஆமா, இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம். எஸ் சார். அப்ப அதுல வந்து நம்ம எப்படி இப்ப வாடகை வீட்டுல ரிட்டர்ன் எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி சார் ஒரு வாடகை போக்கியம் வீட்டுல ஒரு போக்கின்னு வச்சுங்களேன், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம போக்கியத்துக்கு வந்திருக்கிறோம். பட் அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது? ஸ்டாண்ட போட்டு வச்சிட்டீங்கன்னா போறப்ப அதை கழட்டிட்டு போயிட வேண்டியதுதான். நீங்க ரூஃப்ல பிக்ஸ் பண்ணாத, பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் போடாத. இல்லைங்க ப்ராப்ளம் மாமா, இல்லைங்க மாமா, இது ஒரு சின்ன ஒரு இதுதாங்க மாமா. ஒரு ரைட் நாம அது தனியா பேசிக்கலாம். அவருடைய ஃப்ளோ வந்து இது பண்ண வேண்டாம், அவரு தொடரட்டும். ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தேகங்கள் தாங்க மாமா. பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். சரிங்க மாமா, சரிங்க சரிங்க சரிங்க. ஆனா நீங்க தொடர்ந்து பேசலாங்க மாமா. சரி சார். சார் நீங்க சொல்ற மாதிரி நம்ம சோலார் எனர்ஜி நீங்க இப்ப வாடகை வீட்லயே இருந்தாலும் அது ஈஸியா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க அதை எடுத்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பிளெக்சிபிள் தான். எல்லாம் இப்ப ஸ்ட்ரக்சர் வோல்ட் தான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சோலார் சிஸ்டம் என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் சார். இப்ப கரண்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைபிரிட் சிஸ்டம். இது காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த தெரியும். ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சோலார்ல இருந்து உற்பத்தி ஆகிற பேனல்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் டைரக்டா இன்வெர்டர் மூலியமா டிசியா மாத்தி சோலார் எனர்ஜி. இப்ப ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட், ஹைபிரிட் 3 டைப் நம்ம காமனா இப்ப கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு இதுல பேட்டரி வராது. ஆன் கிரிட் அப்படிங்கிறது நம்ம இது மெயினா நம்ம பயன்படுத்துறதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில்ல மிச்சம் பண்றதுக்காக. நம்ம உற்பத்தி பண்ற கரண்ட ஒன்னே நம்ம வீட்டுல லைவ் லோடு போயிட்டு இருக்கு அப்படின்னா பகல்ல அதுக்கு லோடுல கொடுக்கலாம், லோடு எடுத்துக்கும். மீதி இருக்க கரண்ட நம்ம கிரிட் டிஎன்இபிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடும். அதுக்காக ஒன்லி இதோட பர்பஸே வந்து கரண்ட் பில்ல மிச்சம் பண்றோம். நம்ம தேவை சோலார்ல இருந்து கரண்ட் பில்ல மிச்சம் பண்றதுக்காக எக்ஸஸா இருக்கிற கரண்ட நம்ம இபிக்கு கொடுத்துறோம். இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நம்ம கான்செப்ட் இருக்குங்க சார், பின்னாடி பார்க்கலாம். சோலார் நெட் மீட்டரிங் அப்படிங்கிறது நம்ம இபில அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க நெட் மீட்டரிங் வாங்கி இருப்பாங்க. எவ்வளவு நம்ம கொடுக்குறோம், இபில இருந்து இபிக்கு எவ்வளவு கொடுக்குறோம், அதே மாதிரி நாம இப்ப ஒரு நாள் இப்ப கரண்ட் இல்ல, அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கு அல்லது எப்படின்னா நம்ம சோலாருங்கிறது ஒரு அடிஷனல் ஆப்ஷன் தான் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவைக்கு அதிகமா சோலாரோட அதிகமா இருக்கும்போது நம்ம இபில இருந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அந்த சோலார் நெட் மீட்டரிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோம். அதுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது ரெண்டையும் கழிச்சது போக நெட் வேல்யூ அதுதான் நம்ம இபில கட்டுவோம் சார். ஸோ ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா கரண்ட் போயிருச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது. இதுல இருக்கிற ஒரு டிஃபால்ட் வந்து இப்ப கரண்ட் போயிருச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த இன்வெர்டர் மேனுஃபேக்சரிங்கே அப்படிதான். இபில இருந்து வரக்கூடிய அந்த சைன் வேவ், அதாவது இபியை இது இன்புட்டா எடுத்துக்கிட்டு இன்வெர்டர் ரன் ஆகுது. சோலார்ல இருந்து வர எனர்ஜி ஒன்னே வீட்டுக்கு கொடுக்குது. வீட்டுல எந்த லோடுமே இல்லைன்னா இபி கொடுத்துட்றோம். இந்த கான்செப்ட் நடக்குது. சோலார்ல இபில இருந்து நமக்கு லைனே வரல அப்படின்னா அந்த இன்வெர்டர் ஆஃப் ஆயிடும். காரணம் என்னன்னா சேஃப்டி பர்பஸ். சப்போஸ் நம்ம வீட்டுல அந்த சோலார்ல இருந்து வர எனர்ஜி இன்னைக்கு சடவுன் ஒர்க் நடந்து இபில யாராவது ஒருத்தர் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வயர்மேன் அப்படின்னா அந்த எனர்ஜி ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால அந்த இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தை பொறுத்த வரலும் இபி கட் ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாதுங்க சார். ஓகே, ஸோ இது ஒன்லி ஃபார் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைப்பதற்கான ஒரு மெத்தேடு. அதிகமா எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா வச்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்க வீட்டுக்குள்ள ஒரு யூபிஎஸ் வச்சிருக்கீங்க, ஒரு பேக்கப் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். அடுத்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது இது என்னன்னா நம்ம இபிக்கு இபி எதுவும் கொடுக்க போறது இல்லைங்க. இப்போ ஒரு கரண்ட் இல்லாத ஏரியாவா இருக்கும், மலைப்பகுதியா இருக்கலாம், எங்கனாலும் சரி நம்ம உற்பத்தி பண்ற சோலார் பேனல் போடுறோம்.
அதுல இருந்து உற்பத்தி ஆகிறது இன்வெர்டர் மூலியமா டிசியை கன்வெர்ட் பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்றோம். அது போக எக்ஸஸா இருக்குதுன்னா பேட்டரியில ஸ்டோர் பண்றோம். திரும்பவும் அதை நம்ம பேட்டரியில இருந்து எடுத்து நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூபிஎஸ் மாடலே தான். யூபிஎஸ் வீட்டுக்கு போட்டிருக்கீங்க அதே தான். யூபிஎஸ்க்கு நம்ம சோலார்ல இருந்து இன்புட் கொடுத்துக்கிறோம். இது நம்ம இபிக்கு கொடுக்க தேவையில்ல. இப்போ நீங்க அதிக இபிக்கு கொடுக்க முடியாது இது மூலியமா, ஆஃப் கிரிட் இன்வெர்டர் மூலியமா. ஓகே, இது ஹைபிரிட். இது ஒரு ஆன் கிரிடோட பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேங்க சார். இதுல வந்து ஹைபிரிட் டைப்னு இருக்குங்க சார். ஹைபிரிட் டைப் இன்வெர்டர் இருக்கு. ஹைபிரிட் டைப் அப்படிங்கிறது என்ன, இந்த ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ரெண்டையுமே இப்ப கம்பைன் பண்ணி புதுசா நம்ம ஃபீல்ட் இதுக்கு எல்லா கம்பெனியும் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து டிஎன்இபிலையும் அப்ரூவ்டு. இது எப்படி அப்படின்னாங்க சார், இந்த இன்வெர்டர் நீங்க சோலார் உற்பத்தி ஆகிற கரண்ட வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸார் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுல இருக்கிற லோட பார்க்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற வந்து பேட்டரியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேட்டரியும் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற போது இபிக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து இப்போ ஹைபிரிட் சிஸ்டம் டிஎன்இபில அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ரூவ் பண்ணி அந்த இன்வெர்டரும் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்குங்க சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சோலார் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் அது எப்படி விர்ச்சுவலா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டோ இதுதாங்க சார். இப்போ நம்ம மாடியில இது மாதிரி ஒரு மாடியிலயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷீட் இருக்கு, ஷீட் இருந்தாலும் ஷீட்லயும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வெர்டர் அப்படிங்கிறது இது மாதிரி இன்வெர்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுல ஏசிடிபி டிசிடிபி பாக்ஸ் எல்லாம் அடிச்சு நல்ல ப்ரொவிஷனா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க சார். நம்ம எந்த சோலார் கம்பெனி இருந்தாலும் அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்ம மோடி அவர்கள் வந்து பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜி யோஜனா அப்படிங்கிற திட்டம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க சார். அனௌன்ஸ் பண்ணாங்க பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணப்ப. இதுல என்னன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே சோலார் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், எல்லாருமே அவங்க மாடியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட டீடைல் தாங்க சார். இதுல என்னன்னா அவங்க ஒரு கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் நீங்க மானியங்க சார். வீடுகளுக்கு மட்டும் சார், இது வீடுகளுக்கு மட்டும்தான். இது நம்ம கமர்ஷியல் கம்பெனிகளுக்கு கிடையாது. வீடுகளுக்கு நீங்க 1 கிலோவாட் பவர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் மானியம். 2 கிலோவாட் போட்டீங்கன்னா 60,000 ரூபாய் மானியம். அடுத்த 3வது கிலோவாட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 28,000 சேர்த்து மொத்தம் 78,000 ரூபாய். 3 கிலோவாட் வரல உங்களுக்கு போட்டீங்கன்னா 78,000 மானியம். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வீட்டுகளுக்கு நீங்க போட்டாலுமே அது 78,000 ரூபாய் மானியம் சார். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப கரண்ட்ல இன்னைக்கு 1 கோடி வீடுகளுக்கு திட்டம் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. சோ எல்லாருமே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இபில இருந்து எல்லாமே அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 50-50. 1 லட்சம் ரூபாய் நம்ம ப்ராஜெக்ட்ல 50,000 கவர்மெண்டே கொடுக்குற மாதிரி தான். பாதி கவர்மெண்ட் கொஞ்சம் ஷேர் பண்றாங்க. இது 1 மாசம் 2 மாசம் அளவுலயே நமக்கு சப்சிடி கிடைச்சிருதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிடைச்சிருது. சோ நீங்க இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சப்ப இங்க நம்ம குழுவிலேயே இருக்க வீடுகள்ல எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த ஈரோடு மாவட்டங்கள்ல அதிகப்படியான இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. நார்மலா 1 கிலோவாட் சோலார் பேனல் போட்டோமா, பவர் பிளான்ட் போட்டா என்ன ஜென்ரேஷன் ஆகும் அப்படிங்கிறது சார். 1 கிலோவாட் போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 to 5 யூனிட் அதான் நமக்கு பவர் வந்து கிடைக்கும் சார். ஸோ ஒரு மாசத்துக்கு 150 யூனிட் கிடைக்கும். அதே இப்போ 2 மாசத்துக்கு நம்ம இபில பில் எடுக்கிறாங்க, ஒரு 300 யூனிட் பவர் கிடைக்கும். அதே மாதிரி 2 யூனிட் 2 கிலோவாட் 3 கிலோவாட்லாம் போட்டோம்னா இவ்வளவு யூனிட் ஜென்ரேஷன் வரும். ஸோ இது எதுக்காகனா உங்களுக்கு எவ்வளவு யூனிட் உங்க வீட்டு கன்சம்ஷன் ஆகுது அதை பொறுத்து நீங்க உங்க கிலோவாட்டை நீங்க முடிவு பண்ணிக்கலாங்க. உங்களோட வீட்டோட தேவை வந்து இப்போ 500 யூனிட்டா இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு 2 கிலோவாட் போட்டீங்கன்னா அது 600 யூனிட் வந்து உற்பத்தி பண்ணும். அவ்வளவு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சார். அதுக்கு அதிகமா இருக்கும். அதை வந்து உங்களோட கன்சூம் பண்ணி 1 கிலோவாட் போட்டீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 யூனிட் கரண்ட் சோலார் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் சார். ஸோ இங்க வந்து நம்ம இது வந்து ஒன்லி ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த சப்சிடி ஸ்கீம் வந்து ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு தாங்க சார் எலிஜிபிள் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. இதுல நெட் மீட்டரிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் ஒர்க் ஆகுதுங்க. நெட் மீட்டரிங் பத்தி முன்னாடி சொன்னேன். ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கோ கம்பெனிக்கோ எங்க போட்டாலும் நெட் மீட்டரிங் ஒன்று கம்பல்சரி டிஎன்இபில நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். அவங்க வந்து இடத்த பார்ப்பாங்க, சோலார் பிளான் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நெட் மீட்டரிங் ஒன்று கொடுப்பாங்க. அப்போதான் நம்ம எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோங்கிறது எல்லாமே அந்த மீட்டர்ல நமக்கு பயன்படுத்த முடியும் சார். கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் சோலார் பிளான்ட் இப்போ வந்து இதுவரையும் பார்த்தாலும் நம்ம வீடுகளுக்கு நார்மலா எப்படி யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன இதுல இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது மெயினான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல். இப்ப கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில இப்ப எல்லாருமே இப்ப கம்பெனிகள் வச்சிருப்பீங்க அல்லது ஒரு ஷாப் வச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே
நம்ம வீட்டை தாண்டி அதுக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கரண்ட் பில்லு இன்னைக்கு டேரிஃப் வந்து பாத்தீங்கன்னா 8 ரூபாயில இருந்து 12 ரூபாய் போகுதுங்க. அது அந்த இதை பொறுத்து. சோ இப்ப கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில சோலார் போடுறதுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப பார்த்த மாதிரியே தான் நம்ம எத்தனை கிலோவாட் உங்களுடைய தேவை இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க சோலார் பவர் பிளான்ட் போடலாங்க சார். ஒரு எக்ஸாம்பிள் இதை பொறுத்தவரை என்னன்னா, இப்ப வீடுகளுக்கு நீங்க போடுறீங்க. சோ இப்போ இது ஒரு வீடுகளுக்கு நம்ம போறதை பார்த்தோம் இல்லைங்க சார். வீடுகளுக்கு நம்ம எவ்வளவு தேவையோ நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம், அதுக்கு தேவைக்கவே நம்ம இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ற கரண்ட் என்ன பண்றாங்க, அவங்க அடுத்த மாசம் பில்லுல கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அமௌண்டா கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒன்லி ரெசிடென்சியலுக்கு மட்டும்தான் சார் யூனிட்டுக்கு யூனிட் அட்ஜஸ்ட் பண்றாங்க. இதை தாண்டி இப்ப கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டா, இதுக்கு முன்னாடி காலங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சோலார் இன்ஸ்டாலேஷன் அதிகமானதுனால அவங்க யூனிட்டுக்கு யூனிட் அட்ஜஸ்ட் பண்றது இல்லைங்க. காரணம் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பிளஸ் அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ அவங்களோட இது அதிகமாகிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, யூனிட்டுக்கு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு தேவை சோலார் யூசேஜ் போக எக்ஸ்போர்ட் பண்றோமோ ஒரு யூனிட்டுக்கு இப்போ 1ல இருந்து 10 கிலோவாட் போட்டீங்கன்னா 3 ரூபா 61 பைசா, 3 ரூபா 37 பைசா எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோமோ இந்த 3 கேட்டகரியில அவங்க நமக்கு அமௌண்டா கொடுக்குறாங்க, தரங்குறாங்க. இதுலயும் 1 ரூபா 46 பைசா அப்ராக்சிமேட் வந்து அதுல நெட்வொர்க் சார்ஜ்னு சொல்லி அதுக்கும் போட்டுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு சார்ஜ் போட்டு நமக்கு ஒரு யூனிட்டுக்கு 2000 ரூபாங்கிற மாதிரி தான் நமக்கு இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் பண்ற யூனிட்டுக்கு கிடைக்குதுங்க. சோ அதனால இப்ப நம்ம என்னன்னா அதுக்காக சோலார் இப்ப கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில நீங்க போடும் பொழுது நம்ம தேவை எவ்வளவோ, அதுவும் பகல் நேரத்தில் நம்ம எவ்வளவு தேவைக்கு கரண்ட் யூஸ் பண்றோங்கிறத நோட் பண்ணி அதுக்கு மட்டும் சோலார் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நம்ம தேவையில்லாத ஒரு 1000 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த 1000க்கு நீ 2000 ரூபாய் போட்டாலும் 2500 ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா நாம அவங்க இருந்து வாங்குறது வந்து 12 ரூபா 8 ரூபா அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்குறோம். அதனால எக்ஸ்போர்ட் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டு எவ்வளவு உங்க பகல் நேரம் தேவையோ அதுக்கு மட்டும் நீங்க சோலார் போட்டுக்கிறது கொஞ்சம் இப்ப காலகட்டத்துக்கு நல்லதுங்க. அல்லது நீங்க ஹைபிரிட் மாடல் போறதுனால நீங்க போகலாம். உங்களோட யூசேஜ் கம்மியா இருக்கு, சின்ன காம்ப்ளெக்ஸ், ஒரு சின்ன வாடகை இதுதான், நீங்க ஹைபிரிட் மாடல் போறதுனால உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க நைட்ல யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப கம்பெனிக்கு நம்ம ஒரு சோலார் போடுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் இதுல காட்டியிருக்கேன் சார். இப்ப கம்பெனிகளுக்கு நம்ம சோலார் போடுறதுனால இப்ப வந்து ரிடியூசிங் டிமாண்ட்ஸ் அண்ட் நான் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்ப இன்னைக்கு அதாவது இயற்கை எரிசக்தியை நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம இபி மட்டும் நம்புறோம், இபி நம்பிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னும் இப்ப இருக்கக்கூடிய நிலக்கரி, அனல் மின் நிலையம், அணுமின் நிலையங்கிறதெல்லாம் வந்து எத்தனை காலத்துக்குன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டிதான் இப்ப கவர்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு இயற்கை எரிசக்திக்கு. அதுல நம்மளும் ஒரு பங்கு எடுத்து நம்ம கம்பெனிக்கு சோலார் போடுற பொழுது அது ஒரு சோசியலுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும், நமக்கும் அது ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். இம்ப்ரூவ் எனர்ஜி செக்யூரிட்டி பாதுகாக்கணும். ரிடியூஸ் கார்பன் ஃபுட்டேஜ். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு காற்று மாசுபடுறதெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதனால நம்ம சூரிய எரிசக்திக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ரிடியூஸ் ஆப்ரேஷன் காஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். உங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்ட் இப்போ நீங்க சோலார் போடுறீங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலா இப்போ எங்க மாதிரி NBFC லோனை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். நீங்க அழகா லோனை வாங்கிட்டு ஒரு 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 80% லோனை வாங்கிட்டு நீங்க எப்படி இபி பில் கட்ட தான் போறீங்க. இபி வந்து நீங்க 1 லட்ச ரூபாய் நீங்க இபி பில் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய் கட்டுற இடத்துல ஒரு 50,000 ரூபாய் இஎம்ஐ போட்டு நீங்க சோலார் போட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா பாக்கெட்ல இருந்து நீங்க அமௌண்ட் எடுத்து இஎம்ஐ கட்ட போறது இல்லை. இபிக்கு கட்ட போறத பேங்க் கொடுக்குறீங்க. அது எந்த பேங்க்ல நீங்க லோன் எடுக்கிறீங்களோ அங்க. ஸோ இதனால வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு இது ரொம்பவும் பெனிஃபிட். சோலாருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெரிய அளவு நம்ம கடன் வாங்கி பண்றபடிய தேவை இல்லைங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்க. இதுல டெப்ரிசியேஷன் சோலார்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 40% வரும் டெப்ரிசியேஷன் இதுல வந்து நீங்க வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுடைய ஆடிட் நல்லா கேட்டு நீங்க ஒவ்வொரு வருஷம் 40% வந்து டெப்ரிசியேஷன் இருக்குது. அது ஆடிட் மூலியமா நீங்க சரியா விளக்கம் கொடுப்பாரு. அதே மாதிரி பேபேக் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த சோலாருக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆனது 3 to 4 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷம் அதுக்குள்ளேயே நீங்க போடுற அமௌண்ட் எடுத்துறீங்க. அந்த பிளான் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடுது. அந்த சோலார் கம்பெனிகள் சொல்ற மாதிரி 25 வருஷம் நமக்கு, அந்த 20 வருஷம் நமக்கு
சொந்தம் தான். அதுக்கான அது வந்து நமக்கு உற்பத்தி ஆகிற கரண்ட் நம்ம சேவிங்ஸ் தாங்க சார். இதே மாதிரி சோலார் எனர்ஜிக்கு ரிமோட் லொகேஷன்லயும் நமக்கு வந்து கிடைக்குது. வேற எந்த எனர்ஜியுமே வந்து உபயோக ஒரு மலை பகுதி, ஒரு இன்டீரியர் பகுதி, கரண்டே கொடுக்க முடியாத ஏரியாக்கள்ல கூட நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அங்க சோலார் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார். அதுக்கு சோலார் எனர்ஜி வந்து கை கொடுக்கும். இது ஒரு சோலார் எனர்ஜி ஒரு 100 கிலோவாட் பவர் போடுறாங்க. ஒரு ஒரு சார்ட்டுங்க சார், எக்ஸாம்பிள் சார்ட்டு. கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 100 கிலோவாட் பவர் பிளான்ட் போட்டா அதுக்கு ஒரு காஸ்ட் அப்ராக்சிமேட் 45 லட்சம் ரூபா போட்டிருக்கோங்க. 5 இயர்ஸ் டென்யூர் பீரியட்ல அவர் போட்டாருன்னா அவருக்கு வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க 14 லட்சம் ரூபாய் கட்டிடுறீங்க, மீதி நெட் காஸ்ட் சோலார் லோன் வந்து 30 லட்சம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா 64,000 ரூபாய் வருங்க சார். இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க 64,000 ரூபாய் இஎம்ஐ போட்டு கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க 5 வருஷத்துல அந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து 5 வருஷத்துல சொந்தமாக்கிறீங்க. உங்களுக்கு கரண்ட் பில் அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீ தாங்க சார். ஒரு கம்பெனி வச்சிட்டு இருக்கீங்க, நீங்க சோலார் போட போறீங்க, சோலார் பிளான்ட் போட போறீங்க, உங்களுடைய ஒரு 100 உங்களுடைய சோலார் 100 கிலோவாட் போடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. அதை நீங்களே ஃபண்ட் வச்சிருக்கீங்க, நீங்களே ஓன் ஃபண்ட் வச்சிருக்கீங்க, நான் லோனுங்கிற ஆப்ஷனுக்கு போக வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்க ஒரு நல்ல சோலார் கம்பெனி, நீங்க நல்ல ஐபிசி அணுகி நீங்க வந்து போட்டுக்கலாங்க சார். லோன் வேண்டாம், நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அங்க போட போகும்போது என்னென்ன இப்போ சோலார் போட போறோம்னா என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் சோலாருங்கிறது வந்து சூரிய ஒளி மூலியமா உற்பத்தி ஆகிறதுனால நமக்கு வெளிச்சம் இருக்கணும், எங்க ஷேடோ ஸ்பேஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஒன்னே உங்களுடைய கம்பெனிக்கு மேல இடம் இருந்தா அங்க போட்டுக்கலாம், அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தாலோ அங்க போட்டுக்கலாம். 1 கிலோவாட் போறதுக்கு நம்ம 60 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் சார். அதே மாதிரி நம்ம 100 கிலோவாட் போட்டா அந்த அளவுக்கான ஸ்கொயர் ஃபீட் நமக்கு தேவைப்படும். அந்த ஸ்பேஸ் நம்ம கம்பெனிக்கு மேல இருக்கா இடம் பார்த்துட்டு அல்ல சரௌண்டிங்ல இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கு நீங்களே போட்டுக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணீங்க. அதை தாண்டி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா 2 மெத்தேடு, இப்போ 3 மெத்தட் போயிட்டு இருக்கு. இது 2 மெத்தட் காமனா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சர் அப்படின்னு சொல்றது கேபெக்ஸ் மாடல் அண்ட் ஓபெக்ஸ் மாடல்னு சொல்றாங்க சார். இப்ப கேபெக்ஸ் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா இது ரெண்டும் என்ன அப்படின்னாங்க சார், இப்போ ஒரு கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்க, அந்த கம்பெனில நீங்களே 100% பணத்தை போட்டு நீங்களே அந்த பிளான்ட் எல்லாம் நீங்க தான் இன்ஸ்டாலருக்கு ஒரு 50 லட்சம் ரூபா அப்படின்னா 100 கிலோவாட் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துறீங்க. அவர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாரு, 25 வருஷம் சொல்றாருன்னா 25 வருஷமும் நீங்களே பாத்துக்கிறீங்க. அது வந்து கேபெக்ஸ் மாடல்னு சொல்றாங்க சார். கன்சியூமர் மேட் 100% இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது எல்லாமே நீங்க தான் ஃபுல் அண்ட் ஓனர்ஷிப். இதுல வர ஆப்ஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்க தான். இதுல வந்து வரக்கூடிய பெனிஃபிட், டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க சார். இதே ஓபெக்ஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன, ஒரு கம்பெனி இருக்காரு, அவருக்கு வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காசு இல்ல, அந்த கம்பெனில இடம் ப்ரூஃப் ஸ்பேஸ் வச்சிருக்காரு, இடமும் வச்சிருக்காரு. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, நான் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னா இந்த ஓபெக்ஸ் மாடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல யூஸ் ஆகும் சார். இப்போ ஒரு கம்பெனி வந்து 100 கிலோவாட் போடுறாரு அப்படின்னா ஒரு கம்பெனி இன்னொரு இபிசி கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாரு. சார் எனக்கு 100 கிலோவாட் தேவை இருக்கு, இதை நீங்க 100 கிலோவாட் இடம் கொடுக்குறேன், போட்டுட்டு எனக்கு ஒரு யூனிட் இந்த ரேட்டுக்கு 7 ரூபா 8 ரூபா மார்க்கெட் ரேட் அது வந்து வித்தியாசப்படும் சார். இது சும்மா ஓவரலா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணா அவங்களே பேனல் ஸ்ட்ரக்சர் இன்னொரு A to Z அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களே போட்டுக்குவாங்க. ஒரு 100 கிலோவாட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான காஸ்டிங் இருக்கும். இப்போ 50 லட்சம் ரூபாயா இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இதுல என்னன்னா நீங்க ஒரு 15 வருஷம்னா 15 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்குவீங்க. இந்த கம்பெனியும் இபியும் A to Z அவங்களே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஆனா ஒரு இபி ஒரு ரேட் ஒரு 6 ரூபா ரேட் அப்படின்னா 6 ரூபா பர் யூனிட் வாங்கிக்கணும் சார். 15 வருஷமா 20 வருஷமா எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போடுறோமோ அத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து ஓபெக்ஸ் மாடல்ங்கிற மெத்தடுங்க சார். ஓகே சார், அதுக்கு அடுத்து வந்து சோலார் பினான்சிங் ஆப்ஷன். இப்போ சோலார் இப்போ இதெல்லாம் ஓரளவு பார்த்துங்க. இப்போ கரண்ட்ல வந்து சோலார் பினான்சிங் ஆப்ஷனுக்கு லோனு அவைல் என்னென்ன போயிட்டு இருக்கு அதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இப்போ சோலார் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார் நார்மலா வீடுகளுக்கு சொன்னோம் இல்லைங்களா, வீடுகளுக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் வரலும் கவர்மெண்டே லோன் கொடுக்க சொல்லியிருக்கு. எல்லா பேங்குமே கொடுக்குறாங்க. அது ஒரு அன்செக்யூர் லோன். ஏன்னா நீங்க ஏற்கனவே வச்சிட்டு இருக்க ஒரு பேங்க்ஸ்ல போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷனை வச்சு லோனு கொடுத்துருவாங்க.
அந்த மானியமும் அவங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்கு, உங்க அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கு. பேங்க்ஸ்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இப்ப அதை தாண்டி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இப்போ ஒரு சில கம்பெனிக்கு கரண்ட் பில் எல்லாம் வந்து அதிகமா வந்துட்டு இருக்குது. ஒரு ம், ஆஹ், இப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போறாங்க. இப்போ 2 கோடி ரூபா வரலும் காஸ்டிங்ல பண்றாங்க. ப்ராஜெக்ட்ஸ் தகுந்த மாதிரி ரேட் ஆகும். இப்போ ஒரு கோடி ரூபாய் செலவாகுது ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், பேங்க் போலாங்கிறீங்க. பேங்க் போனீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே சிசி வச்சுட்டு இருக்க பேங்க்ஸா இருக்கலாம், கரண்ட் உங்க பேங்க்ஸ்லயே நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சோலார் லோனை பத்தி அவேர்னஸ் கம்மியா தான் இருக்கு. சோலார்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு லோனு கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா சோலாரை பத்தி தெரியல, இது இந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்கா, அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி அன்செக்யூர்டா இந்த லோனை கொடுக்கறதுக்கு எல்லாமே யோசிக்கிறாங்க. கொலட்ரால வாங்கிட்டு தான் லோன் கொடுக்குறாங்க சார். ஓகேங்களா, அது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 9-10% அந்த பேங்க் தகுந்த மாதிரி வேரி ஆகும் சார். பட் பேங்க் வந்து கொலட்ரால் வாங்கிட்டு தான் அதிகப்படி கொடுக்குறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க், யூனியன் பேங்க் எல்லாமே வந்து ஒரு சில பேங்க்ஸ்ல இப்ப கொஞ்சம் முன் வராங்க, அன்செக்யூர் லோனாவே இதை கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீங்க பேங்க்ல ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க சார். இப்போ பேங்க்ஸ்ல வந்து எல்லாத்துக்குமே லோன் இப்போ சோலார்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல மோஸ்டா வந்து நான் சொன்ன மாதிரி செக்யூர் லோனுக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. ஒரு கொலட்ரல் வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி 2 கோடியோ 3 கோடியோ கொடுக்கறது தயார் பண்றாங்க. ஸோ இதை தாண்டி என்பிஎஃப்சின்னு இருக்குங்க சார், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இப்போ நாங்களும் ஒரு என்பிஎஃப்சி தான். இந்த மாதிரி எங்க இப்போ சிட்பி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க என்பிஎஃப்சி. இப்போ என்பிஎஃப்சிஸ் எல்லாம் இருக்காங்க சார். இக்கோஃபை, கிரெடிட் ஃபேரு, இது மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சோலாரை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சோலாருங்கிறது இன்னைக்கு ஃபியூச்சரா இருக்க போகுது. அதுல இப்ப எப்படி நாங்க டென்யூர் பீரியட் ஒரு 5 வருஷம் டு 8 வருஷம் கொடுக்குறோம். இந்த 5-6-8 வருஷத்துக்குள்ள சோலார் எதுவும் ஆகாது. ஸோ அதனால நம்பி இதுல அன்செக்யூர் லோனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுல நிறைய ஆர்வம் காட்டுறாங்க சார். என்பிஎஃப்சிஸ் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ அதனால நீங்க பினான்சியலுக்கு வந்து நீங்க என்பிஎஃப்சியும் அணுகலாம் சார். என்பிஎஃப்சி அணுகிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ நார்மலா இப்போ லோனுக்கு அப்படின்னு போனோம்னாவே நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படின்னா லோன் கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ பேங்க்ல போய் பண்றீங்க, அவங்க வந்து கொலட்ரல் கேட்பாங்க. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் பேப்பர் ஒர்க், இப்போ பேப்பர் வந்து ஏகப்பட்ட பேப்பர் கேட்பாங்க நீங்க வாங்கி இது பண்றதுக்கு. இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்போ சோலாரை பத்திக்கான அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இப்போ பேங்க்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு சில பிரான்ச் மேனேஜரை பொறுத்து அது மாறும் சார். அதே மாதிரி நீங்க இப்ப எல்லாருமே சரியா அந்த பேப்பர் மெயின்டெனன்ஸ் வச்சிருப்பாங்களாங்கிறதும் கொஞ்சம் டவுட். இல்ல ஒரு சில இதெல்லாம் இருக்கலாம், முன்னாடி ரெக்கார்ட்லாம் ஏதாவது ஒரு சில இதால ரெக்கார்டு கொஞ்சம் இதா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது லோன் வாங்குறது இப்ப இது மாதிரி பேங்க், நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டம். அது கொலட்ரல் கம்பல்சரி கேட்கறாங்க, இல்லாத பண்ற பேங்க்ஸும் இருக்குங்க. ஸோ இதுக்கு இப்ப கரண்ட்ல நான் எங்க மாதிரி என்பிஎஃப்சிஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க உங்களுக்கு வந்து நோ கொலட்ரல், அதே மாதிரி பிளெக்சிபிள் டவுன் பேமெண்ட் 0 to 25 காமுக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. டென்யூர் பீரியட் 6 மாசத்துல இருந்து 6 வருஷம் வரலுங்க சார். குயிக் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் இது 4 to 7 நாளுக்குள்ள உங்களுக்கு லோனு. ஸோ இந்த மாதிரி இது வந்து நாங்க சோலாருக்குன்னு நாங்க எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சார், எங்க மாதிரி என்பிஎஃப்சி. ஸோ அதனால நீங்க சோலார் போடும்போது இன்னும் இது மாதிரி போனா இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்குங்க என்பிஎஃப்சி. நீங்க பேங்க் மட்டுமே போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் அலைஞ்சிட்டு நீங்க இது வேண்டாம். இது மாதிரி என்பிஎஃப்சி இருக்காங்க. நீங்க உங்களுக்கு எந்த என்பிஎஃப்சி நல்லா இருக்காங்க அல்லது பேங்கே கூட நல்லா தராங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பேங்க்ல அப்ரோச் பண்ணி எது உங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்களோ நீங்க அவங்க கிட்ட நீங்க பண்ணிக்கலாம் சார். இப்ப காமனா என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு நான் சொல்றேன் சார். இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு என்பிஎஃப்சிக்கும் பேங்க் இருக்கிற வித்தியாசம், பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10.75 அப்படிங்கிற ரேட் சொல்றாங்கன்னா என்பிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து 14% வந்து சொல்லுவாங்க சார். காரணம் இதுல வந்து செக்யூர் தான் சார். ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து இப்போ நமக்கு பணம் கொடுக்கும் என்பிஎஃப். ஏன்னா பேங்க்ங்கிறது வந்து பெரிய கட்டமைப்பு. என்பிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மாலான ஒரு கட்டமைப்பு தான். அதை நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு கோடி 2 கோடி நம்ம அன்செக்யூரா கொடுக்குறோம், உங்களுடைய பினான்சியலை மட்டுமே நம்பி நம்ம கொடுக்குறோம் சார். அப்படி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ வந்து இஎம்ஐ நீங்க பாத்தீங்கன்னா 34,000 கட்டுறீங்க சார், என்பிஎஃப்சிக்கு 37,000 கட்டுறீங்க. இதுல என்ன உங்க பேங்க் என்பிஎஃப்சிக்கு வித்தியாசம் வருதுன்னா பேப்பர் ஒர்க், குயிக் ப்ராசஸ். இப்போ நீங்க பேங்க் போக வேண்டியது இருக்கும். இதே என்பிஎஃப்சின்னா இப்போ எங்க மாதிரி இப்போ நாங்களாம் ஒர்க் பண்றோம்னா நாங்க இடம் தேடி வரோம், டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆயிடுச்சுங்க சார். A to Z எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ்லேயே பண்ணி கொடுத்துறோம். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய
என்பிஎஃப்சி சோலார் எனர்ஜியில அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம் சார். என்பிஎஃப்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, நார்மலா பண்ணக்கூடிய இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சார், அதே பாயிண்ட் தான். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கு இன்னைக்கு என்பிஎஃப்சியும் பேங்க்ஸும் ஃபுல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொலட்ரல் செக்யூரிட்டி வாங்கிட்டு அப் டு 10 lakhs அதுக்கு மேலே இப்ப ஆல்மோஸ்ட் காமனா தெரிஞ்சுக்கணும், என்பிஎஃப்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்செக்யூர் நம்ம லோனாவே வந்து இன்னைக்கு 2 கோடி வரலும் கொடுக்குறோம். எங்க கம்பெனி ஏரம் சொல்யூஷன் அப்படிங்கிற எங்களுதே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சார் 2 கோடி ரூபாய் வரலும் நாங்க அன்செக்யூர் லோனா கொடுக்குறோம். மினிமம் டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் சார். நாங்க எந்த பேப்பர் ஒர்க்கும் பிசிக்கல் கிடையாது, A to Z ஆன்லைன் தான். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயினா ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னாங்க சார், பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேஒய்சி தேவைப்படும். லாஸ்ட் 2 to 3 இயர்ஸோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 1 இயரோடைய ஜிஎஸ்டி ரிட்டர்னு 3B, அப்புறம் லாஸ்ட் 1 இயரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் சார். இதுதான் மேஜரா தேவைப்படும். அதை தாண்டி நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி ஓனா இருக்கா, இல்ல ரெண்டல் வச்சிருக்கீங்க, லீஸ் அக்ரிமெண்ட், இதுதான் காமனா கேட்டு காமனா எல்லா என்பிஎஃப்சி இப்படிதான் பண்றாங்க. வாங்கிட்டு உங்களுக்கு 2 to 3 நாளுக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணி 4வது நாள்ல பேமெண்ட் வந்து முடிஞ்சவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு அனுப்புறோம் சார். இப்போ என்னன்னா இந்த கான்செப்ட் வந்து 2 இருக்கு. ஒண்ணு, நீங்க இது நம்ம சோலார் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு பிசினஸ் லோன் மாதிரி தான். அதனால யார் இன்ஸ்டால் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து நாங்க லோனை வந்து லோன் அமௌண்ட் கொடுத்துறோம். இதுல எப்படின்னா இப்போ 100 ரூபா அப்படின்னாங்க சார், 2 மெத்தட் இருக்குங்க சார். ப்ராஜெக்ட் காஸ்ட் 100 ரூபா அப்படின்னா 25% வந்து நீங்க இன்ஸ்டாலருக்கு கொடுத்துருவீங்க, மீதி இருக்க 75% நாங்க லோனா கொடுக்குறோம் சார். அப்படி கொடுத்தா அதாவது என்பிஎஸ்சிக்கு சொல்றோங்க சார். அப்படி 75%க்கு மட்டும் நாங்க இஎம்ஐ அதாவது வட்டி போட்டு அந்த 75% என்ன இஎம்ஐ சார்ஜோ அதை வசூல் பண்ணுவோம். இதுக்கு காமனா என்பிஎஃப்சி வசூல் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 14, 15, 16 வரலும் போயிட்டு இருக்குங்க. இல்ல இதே வந்து நான் எங்க என்பிஎஃப்சி என்ன இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அந்த 25% வந்து நாங்க ஒரு எஃப்டிஏ மாதிரி வாங்கிக்கிறோம் சார். இபிசிக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் 100% லோனா கொடுக்குறோம். அந்த 100%க்கு நாங்க வட்டி போடுறோம், அதுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு நாங்க சார்ஜ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9, 10, 11 அதை பத்தி அந்த ரேட்ல வரும் சார். பேங்க் ஈக்குவலா என்ன இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொண்டு வரதுக்கு நீங்க அந்த டவுன் பேமெண்ட்டை எங்களுக்கு கொடுக்குறீங்க சார் எஃப்டியா. இந்த எஃப்டிக்கு என்ன இஎம்ஐ மந்த் போடுறீங்களோ 48, 60 அது முடிஞ்ச உடனே நாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு திருப்பி கொடுத்துறோம். அந்த அமௌண்ட் நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் சார். இதுல இப்ப எங்களை வந்து அந்த இஎம்ஐ கடைசி இந்த கொடுக்குற நீங்க 25% இஎம்ஐயாவும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசி ஒரு 10 இஎம்ஐ இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். இந்த ஆப்ஷன் இருக்கு. என்பிஎஃப்சில இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். நீங்க வந்து பேங்க்கும் என்பிஎஃப்சிக்கும் என்னன்னா இந்த 2-3% வட்டி வித்தியாசத்தை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த சோலாருக்குன்னு பொறுத்தவரை மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், பட் சோலாரை பொறுத்த வரலும் நமக்கு எங்க ப்ராசஸ் குயிக்கா பேப்பர் ஒர்க்கு அன்செக்யூர் லோனா கொடுக்குறாங்க அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பாருங்க. நார்மலா ஒரு லோன் வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு 14 லட்சம் ரூபாய்க்கு லோன் போடுறீங்க அப்படின்னா 60 மாசத்துக்கு என்ன இஎம்ஐ வரும், என்ன இது 34,000 ரூபாய் இஎம்ஐ வரும் சார். 14 லட்சம் ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 10.25%, 5 வருஷம் பீரியட் போட்டா 10.75% இஎம்ஐ ரேட் போட்டா உங்களுக்கு இது வந்து ரிடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தாங்க சார். அதாவது ஃப்ளோட்டிங் வேல்யூன்னு சொல்லுவோம். நீங்க கட்ட ஒவ்வொரு மாசமும் அதில் பிரின்சிபல் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வரும். இப்போ பிரின்சிபல் 20,000 ரூபாய் எடுக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் 14,000 எடுக்கிறாங்க, 34,000 ரூபாய் கணக்கு பண்றாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மாசம் கட்டி முடிச்ச உடனே அந்த 20,000 ரூபாய் பிரின்சிபல்ல உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் 15,79,000 ரூபாய் இதுதான் பிரின்சிபல் இருக்கு. இதுக்கான வட்டி தான் சார் போடுவாங்க. இங்க வட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் கட்ட. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் முறையில தான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா நீங்க ஒரு லோனுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு 5.9 இருக்கு, ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10.7 இருக்கு. இது ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அதை வந்து இதுக்கான விளக்கத்தை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்ப பிளாட் ரேட்டுங்க 6% அப்படிங்கும் போது அது பிளாட் ரேட் 6ன்னா அது 11% வந்துருங்க. ஸோ இது பிளாட் அண்ட் ரெடியூசிங்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அடுத்த லோனுக்கு போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்ற ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், ஓகேங்களா. இன்சூரன்ஸ் சோலார்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குங்க சார், இன்சூரன்ஸ் இருக்கு. இது 2 தான் மேஜரா இருக்கும் சார். இதெல்லாம் எவ்வளவு போடுறாங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் போகும்போது கம்பேரிசன் பண்ணுங்க. ஒரு என்பிஎஃப்சி போறீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு இது வாங்க, இன்னொரு என்பிஎஃப்சி ஒரு கொட்டேஷன் வாங்க, பேங்க்லயும் ஒண்ணு வாங்க, போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சார். சார் ஆல்மோஸ்ட் எல்லா இதையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார்.
சார் ஆல்மோஸ்ட் சோலார் அண்ட் ஃபினான்ஸ் இது ரெண்டு சம்பந்தமான டாபிக் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேங்க சார். இதுவரையும் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு இது முடி சார் வணக்கம். நல்லதம்பி வணக்கங்க. நான் துரை கந்தசாமிங்க. நான் ஏற்கனவே டெக்கன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல 2012 இருந்து கோவிட் வரைக்கும் நாங்க சோலார் பண்ணிட்டு இருந்தோம். ரூப் டாப் சோலார், கமர்ஷியல் சோலார் எல்லாம் பண்ணோம். ஓகேங்க சார். ஆனா பாத்தீங்கன்னா ஆனா எல்லாரும் வீடியோகள் நல்லா இருக்குங்க. வீடியோ டிரைவிங்ல இருக்குங்க, அதனால இங்க இது பண்ண முடியாது சார். அதனால இப்ப என்னன்னா உங்களுக்கு வயபிலிட்டி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. முன்னாடி பவர் டேரிஃபுக்கும் இது 7-8 வருஷம் ஆச்சுங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்றதுக்கு. ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணா 7-8 வருஷம் மினிமம் ஆகும். அதனால யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருந்தாங்க. சில பேர் நீங்க சொல்ற மாதிரி சோசியல் கான்சியஸ்னஸ் இப்போ நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ கொஞ்சமாவது இது பண்ணணும்னு இது பண்றாங்க. ஆனா இன்னைக்கு கூட அந்த அவேர்னஸ் கம்மியா தான் இருக்குங்க. ஸோ நீங்க சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த சோசியலா நம்ம யோசிப்போம், என்வாயர்மெண்ட்டை பத்தி யோசிப்போம். அதை பத்தி எனக்கு தெரிஞ்சு 99% யாருமே அதை யோசிக்கிறது இல்லைங்க. எனக்கு ROI என்ன, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஸோ அது ஒண்ணுதான் விஷயம். இப்ப நீங்க இப்போ சார் மெகாவாட் ஸ்கேல்ல பண்றதுக்கு நாங்க எங்க கம்பெனி பண்றோம் சார். அப் டு 2 கோடி வரலும் அன்செக்யூர் லோனா பண்றோம். 2 கோடிக்கு மேல கொலாட்ரல் வாங்கிட்டு பண்றோம் சார். எங்க கூட பார்ட்னர்ல ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. அது வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வரல தான் அதிகபட்சம் பண்றோம். இப்போ ஒரு மெகாவாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 கோடி ரூபாய் வருது. 4 to 4.5 கோடி வரும். அது இப்ப அந்த செக்யூர் வாங்கிட்டு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க சார். கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. நீங்க தேர்ட் பார்ட்டி சேலுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டேஷன் பண்றீங்களா? இப்ப நம்ம சோலார் பிளான்ட் போட்டோம்னா அதை மெகாவாட், நான் கிரவுண்ட் மவுண்ட் மெகாவாட் ஸ்கேல் சொல்றேன். அதை நீங்க தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்றதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டேஷன் பண்ண முடியுமா? யாரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா நீங்க கனெக்ட் பண்ண முடியுமா? சார் நிறைய கேக்குறாங்க சார். நிறைய நீங்க சொல்றீங்க பவர், அதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கான கஸ்டமர்ஸ் கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா, பையர்ஸ், பவர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது சார். பையர்ஸ் நிறைய கேக்குறாங்க சார். நான் கண்டிப்பா உங்க கார்டு நம்ம அந்த குரூப்ல ஷேர் பண்றேன். நானும் என்னுடைய நம்பரை உங்களுக்கு நான் இது பண்றேன். சோ எங்களுக்கு கேட்கும் பொழுது கண்டிப்பா நாங்க உங்க கம்பெனி நாங்க டைரக்டா லிங்க் பண்ணி விட்டுறோம் சார். நீங்க அவங்ககிட்ட நீங்க பேசிக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இப்ப சார் நீங்க சோசியல் இன்வால்வ்மெண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது நார்மலா சமூகத்துல நார்மலா யாரும் கம்மியா தான் காட்டுறாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்க எலக்ட்ரிசிட்டி ரேட் அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால இப்பவே இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு வராங்க சார். ஓகே. இப்ப இந்த கவர்மெண்ட்ல இபில போனீங்கன்னா நெட் மீட்டர் அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணுவாங்க இல்லையா? நெட் மீட்டரே கிடைக்காது. நாங்கெல்லாம் சொல்ற டைம் நான் 2020 எல்லாம் பாத்தீங்கன்னா நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணோம்னா இபில கண்டுக்கவே மாட்டாங்க. இபில நெட் மீட்டர் கொடுக்க மாட்டாங்க. பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். அதெல்லாம் இப்ப எப்படி இருக்குங்க சார்? ரெசிடென்சியல் கேஸுக்கு இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே கொடுக்குறாங்க சார். இதுல இருக்க நிறைய EPC கம்பெனிகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பாஸ்டா இருக்கு. TNEB ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க நம்மளுடைய சோலார் ஃபீல்ட. அதனால மேக்சிமம் எல்லா ஏரியாலுமே பாஸ்டா பண்றாங்க. ஒரு சில ஏரியாக்கள்ல டிலே ஆகுது. ஒருவேளை இவங்களுக்கு அந்த ஸ்டாக் இல்லை அப்படின்னு டிலே பண்றாங்க. நீங்க கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் போகும்பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க சார். ஒரு 30 நாள்ல இருந்து 40 நாள் கூட எடுக்குது. காரணம் என்னன்னா அங்க AD லெவல்ல SCFC லெவல்ல செக்அப் இது வராங்க. இங்க ஃபீசிபிலிட்டி பாக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி டிலே பண்றது இல்லைங்க, ஈஸியா கொடுத்துறாங்க. சூப்பர். ஓகே, ரைட், குட். வேற யாராவது கேக்குறாங்கன்னு பாருங்க. இப்ப நான் கேக்குறேங்க. திருப்பூர்ல இருந்து தங்கவேல். இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நம்ம சப்டிவிஷன் இருக்குதுங்க. இல்ல, சப்டிவிஷன்ல ஒரு பக்கத்துல ஒண்ணு இருக்குதுங்க. அது இத ஆமா ஆமாங்க. அது பாத்தீங்கன்னா டவர் லைன் போயிட்டு இருக்குது. நம்மளது அங்க ஒரு 3 ஏக்கரா இருக்குதுங்க. சரிங்க. அதுல போட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இப்ப நீங்க அங்க போட்டு அந்த பவர் என்ன அது உங்களுடைய லேண்ட் தாங்க சார். இப்ப அங்க போடலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. மேல டவர் லைன் போகுதுங்க. அதை நீங்க போடுறது கண்டிப்பா அதை EB ஆபீஸ் கொஞ்சம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி போடுறது நல்லதுங்க சார். சரிங்க சரிங்க சரிங்க. இல்ல அந்த மாதிரி ஏதாவது போட்டோம்னா ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா?
இல்ல இல்ல இது இது வந்து அவரு மிஸ்டர் நல்ல தம்பி ஸ்கோப்ல வருமா தெரியலீங்க. நான் மணி வசூல் இதை நீங்க இபில கேட்கறது தான் பெட்டர். எப்பவுமே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி இபில போய் நீங்க கன்சல்ட் பண்ணி போடுறதுதான் பெட்டர். ஏன்னா சாருக்கு இவருக்கு அந்த ஸ்கோப்ல வருமா தெரியாது. ஏன்னா அவரு அதை அட்வைஸ் பண்ண முடியாதுல்ல அவரால். நான் மணி வசூல் வந்து பேசுறேங்க. இதுல கார்பன் கிரெடிட் கிடைக்குமா சார்? அது இப்போ கொடுக்கறதா சொல்றாங்க சார். கார்பன் கிரெடிட் தானே சார் கேக்குறீங்க? ஆமா ஆமா, கார்பன் கிரெடிட் கிடைக்குமா? அதை என்கேஷ் பண்ண முடியுமா? அதுதான் ஏன்னா அந்த பாயிண்ட் என்ன இருந்துன்னா அது ஒரு ரிட்டர்ன்ல வருவாயில ஹெல்ப் பண்ணும்ல சார். அதை பத்தி எனக்கு தகவல் சரியா தெரியலைங்க சார். நான் வேணா விசாரிச்சுட்டு கண்டிப்பா உங்ககிட்ட நான் அது எங்க கம்பெனி இதுலயும் நான் கேட்டுட்டு சொல்றேன் சார். சரி சரி, ஓகே, தேங்க்ஸ் சார். இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த குரூப்ல இருந்தாலும் சோலார் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருந்தாலும் எங்க கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாங்க சார், மெயினா இபிசிக்கு வந்துங்க சார் டிசைன் சப்போர்ட்டுங்க. எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆல்மோஸ்ட் 800 இபிசி வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா பார்ட்னரா இருக்காங்க. 500 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேல நாங்க ஃபண்டிங் பண்ணியிருக்கோம். 500 மெகாவாட்டுக்கு மேல நாங்க வந்து பண்ணியிருக்கோம் சார். ஸோ நீங்க வந்து எங்க கூட இப்ப பார்ட்னர் ஆகிறது அப்படிங்கிறது என்ன, எதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்க பார்ட்னர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இப்ப ஃபினான்ஸ் வளர்ந்து உங்களுக்கே ஒரு ஃபண்டிங் வேணும். இப்ப வந்து ரூட் ஆஃப் சோலார் ஃபண்டிங் வேணும், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னாலும் சப்ளை செயின் ஃபைனான்ஸுங்கிற மூலியமா நாங்க கொடுக்குறோம் சார் உங்களுடைய டிரான்சாக்சனை வச்சு. அது வந்து ஏராக் அப்படிங்கிற மானிட்டரிங் இது இருக்குங்க சார். அது வந்து மானிட்டரிங் பண்ணி பிளான்ட் மானிட்டரிங் பண்ணி கொடுக்குறோம். நாங்க லோன் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே அப் டு அந்த 5 வருஷம் லோன் போட்டு கொடுக்குறோமா நாங்க மானிட்டரிங் பண்றதுங்க, டிசைன் சப்போர்ட் எல்லாமே ஃப்ரீ சார். பார்ட்னரா இருக்கக்கூடிய இபிசிக்கு. ஓகே, எனக்கு கமர்ஷியல் ஒரு டவுட்டுங்க. இப்போ நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பவருக்கு போறது வந்து நம்மளுடைய ஆமாங்க சார். பை சான்ஸ் அது ஓவர் ஆகும்போது நம்ம அதை பார்ஷியலா நம்ம சேல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டேன் அவுட் சைட் பையர்ஸுக்கு. சார் பண்ணலாங்க சார். இப்ப நீங்க உங்க கம்பெனில போட்டு அதை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இபில ப்ரொவிஷன் இருக்குங்க சார். இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா உங்களோட நீங்க தேவையை அனுப்புறீங்களோ அதுதான் நம்ம பிபிஐ மாடல்னு சொல்றாங்க. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்க பையர்ஸ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இபில மெயினா அழுகணும். டாக்குமெண்டேஷன் ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை இபி ஆபீஸ் மூலியமா நடக்குதுங்க சார். ஸோ உங்களுக்கு வேணா அது மாதிரி உங்களுக்கு எக்ஸஸா நீங்க அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளாரிட்டியா சொல்றேங்க சார். நேரா வந்து பாக்குறதுனால நேரா வந்து பாக்குறேங்க சார். சரி சரி. இல்ல அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம செல்லர் பையர் மட்டும் தானங்களா இல்ல தேர்ட் பார்ட்டி இபிஆர் இன்வால்வ் ஆகணும்? இபி கம்பல்சரி உள்ள வருவாங்க சார். தேர்ட் பார்ட்டி த்ரீ பார்ட்டா போடணும். ஆமாங்க சார், கம்பல்சரி வருவாங்க சார். சரி, ஓகே. உங்க நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்புறம் உங்கள்ட்ட கான்டாக்ட் பண்றேங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், இபில வந்து நம்ம அதிகமா உற்பத்தி பண்ண அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய யூனிட்டை பேலன்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆச்சுங்களா? ஆமாங்க. ஆமா, அது வந்து எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க சார்? இப்போ இபி அதான் சார், அதாவது இது வந்து ஒரு வருஷ கால அளவு சொல்றாங்க சார் அவங்க. அதாவது இந்த மாசம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு 50 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாசம் தள்ளி போகும். உங்ககிட்ட அவங்ககிட்ட அந்த 50 யூனிட் உங்களோட இதுல இருக்கும். அடுத்த மாசம் ஒரு 50 யூனிட் போறீங்கன்னா அப்படி போகும். சம்மர்ல நீங்க அதிக யூசேஜ் வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு வருஷம் டைம் பீரியட் 12 மாசம் கொடுக்குறாங்க சார். இபில இருக்குதுங்க சார். அது உறுதியா கன்ஃபார்முங்களா? கன்ஃபார்ம் சொல்றாங்க சார். இபில அவங்க எல்லா பக்கமும் சொல்றாங்க. நீங்க உங்களோட இபில கொஞ்சம் நீங்க ஒரு டைம் முன்னாடியே அதை கேட்டுக்கங்க சார். ஏன்னா ஒவ்வொரு இதை பொறுத்து அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. நீங்க முன்னாடி ஒரு இல்ல அது உங்க கேள்விக்கு கரெக்டாவே நாம இபில கேட்டு சொல்லலாம். சரி சார், கண்டிப்பா நினைக்கிறேன். ஹலோ, கேட்டு சொல்லிடுறேன். ஹலோ சொல்லுங்க சார். நாங்க ஈசன் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஈரோட்ல இருந்தேங்க சார். இபில பாத்தீங்கன்னா அந்த 2 month பில் சைக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க சார். இயருக்கெல்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு 3 months பேக் வந்து ரிவிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 2 month சைக்கிளுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸஸா நம்ம வந்து சோலார் வந்து பிளான் பண்ணவே கூடாதுங்க. என்ன கன்சியூம் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து சோலார் வந்து ஆப்ஷன் போட்டுக்கணுங்க. 3 கிலோவாட்னா 3 கிலோவாட்டுக்கு என்ன நம்ம கன்சம்ஷன் இருக்கோ அதுதான் நம்ம போட்டுக்கணுங்க. எக்ஸஸ் போட்டா அது வந்து அத பத்தின டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ தட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 2 months முன்னாடி தான் இந்த ரிவிஷன் ஆச்சுங்க.
அடுத்ததுங்க நான் அதிகமா அதாவது என்னுடைய வீட்டுல 3 வீடு இருக்கு. 3 வீட்டுக்கும் நான் ரெண்டுக்கு விட்டுருக்கேன். அந்த ஒரு பேனல் அதாவது ஒரே நேம்ல போட்டுட்டு நான் 2-3 மீட்டருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சார் ஈசன் எனர்ஜி சார் ஆக்சுவலி அது கரெக்டா சொன்னீங்க. இவர் கேக்குற கொஸ்டின் கொஞ்சம் அது மாதிரி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்னன்னா சார், மீட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஒரே ஒரு சிங்கிள் மீட்டர் தான் இருக்கணும். நீங்க போட்டுக்கலாம். பட் ஒரு இபி மீட்டருக்கு நீங்க ஒரு கனெக்ஷன் தான் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? நீங்க இல்லைன்னா எல்லா மீட்டரையும் எடுத்துட்டு ஒரு மீட்டர் சிங்கிள் மீட்டர் வச்சுட்டு டோட்டலா சோலார் பேனல் போட்டு நீங்க இன்டர்னலா நீங்க சப் மீட்டர் வேணா வச்சு பண்ணிக்கலாம் சார். அது நம்ம இன்னைக்கு விட்டுட்டா இபி கிடைக்காதுன்ற ஒரு இது இருக்கு. சரிங்க சார், ஓகே. நீங்க இபி கனெக்ஷன் நம்பர் ஆஃப் கனெக்ஷன் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா பண்ண முடியாது. எஸ் சார். நீங்க வந்து ஒரு கனெக்ஷன்ல சப் மீட்டர் போட்டு பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சோலார் ப்ராஜெக்ட்ல இருந்து எல்லாம் எடுத்துக்கலாம். சார் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கனெக்ஷன் வச்சிருக்காங்க. சில பேர் வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பம்ப், இந்த வாட்டர் பம்புக்கு ஒண்ணு தனியாவும் வீட்டுக்கு ஒண்ணு தனியாவும் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சோலார் போடும்போது நம்ம ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு மீட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு மீட்டர்லயே அது மாதிரி ஆப்ஷன் இருக்கு. டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்போ ஒரு சர்வீஸ் சர்வீஸ் வந்து டிஸ்கனெக்ட் மொத்தத்துல வந்து இப்ப ஆன்சர் என்னன்னா, நீங்க சோலார் போட்டீங்கன்னா ஒரு இபி சர்வீஸ்க்கு மட்டும்தான் ஆப்ஷன் முடியும். இல்ல பண்ணலாம், பட் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு தனித்தனியா பண்ணலாம். இப்ப நீங்க வந்து சொல்றேன், ஒரு கனெக்ஷன்ல ஒரு சர்வீஸ் நம்பர் இருந்தா அந்த ஒரு சர்வீஸ் நம்பருக்கு ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். ஆமா சார். சார் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து 4 சர்வீஸ் கனெக்ஷன் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. ஏன்னா நெட் மீட்டரிங் நம்ம வந்து கொடுக்குறாங்க பை டைரக்ஷனல். அதாவது நெட் மீட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுனால சோ அந்த மீட்டர் வச்சுதான் பண்றாங்க எல்லாமே. சரிங்க சார். இப்ப எல்லா சோலார் போடுறவங்களையும் வந்து நம்ம ஒரே வகையில ஒரு 1000-2000 முன்ன பின்ன இருக்கிறதுங்கிற கம்பெனி வித்தியாசப்படும், அதை ஏத்துக்கலாம். பட் வந்து அதுல தரத்துல எப்படி செக் பண்ணிக்கிறது சார்? குவாலிட்டி பாத்தீங்கன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் நம்ம வந்து பாக்கணுங்க. ஏன்னா இப்போ வந்து எவ்ரி மந்த் வந்து டெக்னாலஜி அப்டேட் ஆகுதுங்க சார். இப்போ உள்ள டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பைஃபேசியல்ல டாப்கான் என் சீரிஸ் தான் போயிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த மாடல் தான் எஃபிஷியன்சி மற்ற பேனலோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கேங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வருதுங்க, அப் டு 5 யூனிட் டு 6 யூனிட் வரைக்குமே ஜென்ரேட் ஆகுது. பட் அது எப்படின்னா நீங்க போடக்கூடிய நீங்க வந்து ஸ்ட்ரக்சரு கான்செப்ட் இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணுங்க. ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கால்வானிக் ஜிஐ ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து கரெக்டா கிடைக்குங்க. நீங்க வந்து ஒரு ஏசிடிபி ஏஜேபில பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கும் அந்த ப்ராடக்ட் கிடைக்குது. அதே பாத்தீங்கன்னா லெக்ரா யூஸ் பண்ணி ப்ராப்பரா எக்ஸ்பிடி யூஸ் பண்ணா 10,000 ரூபாய் இதுவும் வருதுங்க சார். அதே மாதிரி கேபிள் 6 ஸ்கொயர் mm கேபிள் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அதுலயும் நல்ல கேபிள் யூஸ் பண்ணோம். ஏன்னா 25 இயர்ஸ் நம்ம வந்து வெளியில மலையிலையும் இதுலயும் இருக்கும். ஸோ அது மாதிரி லேப் கேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணா லாங் லைஃப் கிடைக்கும் சார். இதுதான் வித்தியாசம், அதாவது ப்ராடக்ட் காஸ்டோட வித்தியாசங்க. சசிகுமார், நீங்க அதுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்களா சார்? சரியான பேனல் செலக்ட் பண்றதுக்கும் சரியான அக்சஸரி செலக்ட் பண்றதுக்கும் நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்களா சார்? நாங்க மெயினா நான் பாக்குறது இந்த பினான்சியல் சைடு லோன் செக்ஷன் தாங்க சார் பாக்குறேன். ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி நிறைய இப்ப டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க சார். இப்ப என்ன டாப்கான் என் டைப் சீரிஸ்ங்கிறது நிறைய மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சர் வித்தியாசம் ஆகுறாங்க. அந்த டெக்னாலஜிங்கிறது எல்லா பேனல்லையுமே பயன்படுத்தி புதுசா வந்து ஒருத்தர் போறாருன்னா அவருக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்காது. பட் அதை வந்து எங்க வேலிடேட் பண்றது? வேலிடேட் பர்சனலா சொல்ல முடியும். எனக்கு கொடுக்குற வெண்டார் வந்து கரெக்டான பேனல் தான் உபயோகப்படுத்துறாரா, கரெக்டான கேபிள் தான் உபயோகப்படுத்துறாரா அப்படிங்கறது தெரியாத அவர் கம்மியா கொடுக்குறாரு, அதை வேலிடேட் பண்றதுக்கு என்ன வழி? நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து என்ன ரெடி பண்ணி இப்ப கரண்ட்ல எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு ஃபீஸ் கொடுத்து ஒரு 2000 2000 3000 ஃபீஸ் கொடுத்து அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க. எஸ் சார். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். அதுக்கு ஃபீஸ் தேவை அந்த அளவுக்கு வேணாங்க சார். நமக்கு அது மாதிரி இந்த சோலார் துறையில ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த ஃபீல்ட்லயே ஊறி போனவங்க இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இன்னொரு டைம் ஏதாவது வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அவரை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லா ப்ராடக்ட பத்தி நான் சொல்றேன், எங்களுக்கு ஃப்ரீயா வேண்டாம், அவர் அறிமுகப்படுத்துங்க. சரிங்க சார். ஆன் பேமெண்ட் வந்து அவர் அட்வைஸ் கொடுக்கணும். சரிங்க சார்.
சரிங்க சார். நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா 5 வருஷம் லைஃப், இதை யூஸ் பண்ணீங்கன்னா 10 வருஷம் லைஃப், இதை யூஸ் எஸ் சார். பண்ணீங்கன்னா 15 வருஷம் ஆர் லைஃப் டைம் லைஃப், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார், கண்டிப்பா நான் அவங்கள நான் உங்களுக்கு நீங்க எங்க இதுல நீங்க அவங்கள என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சரிங்க சார். சோலாரை மாமா பத்தி சந்தேகம் கேட்கறவங்களுக்கு அவங்கள ரெஃபர் பண்றதுக்கு வசதியா மாமா இருக்கும். நம்ம கொங்கு இன்ஜினியர்ஸ் பண்றாங்க மாமா, நம்ம இதுலயே வந்து அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கலாம் மாமா, ஒன்னும் பிரச்சனை, நம்ம டீம்லயே இருக்காங்க மாமா. இல்ல யாரு பண்ணாலும் அந்த சோலார் பிளான்ட் பண்றவங்க வந்து அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் அது ரைட்டா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இன்வெஸ்ட்மெண்ட். சார் நம்மளது நியூமரிக்னு சொல்லிட்டு சொல்லட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரர் இருக்காங்க சார். அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் 25 இயர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க பீப்புளை வந்து நம்ம அவங்களோட மேனேஜர் அவங்களோட டாப் பீப்புளை வந்து நம்ம ஜாயின் பண்ணி வைக்கலாம். இல்ல அவங்க நண்பர் தான், அவர்கிட்ட கூட கேட்டுக்கலாம். செல்லப்பன் சேர்மன். செல்லப்பன் சார், நாங்க அந்த கம்பெனில தான் ஒரு 25 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம். பினான்சியல் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் கூட சரிங்க சார். இப்ப நீங்க எங்களுடைய இடம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நாங்க சோலார் உற்பத்தி பண்றதுக்கான இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்றீங்களா? தனிப்பட்ட முறையில அது மாதிரி நம்ம பிளான் எதுவும் போட்டு இது மாதிரி பண்றது இல்லைங்க. ஓபக்ஸ் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு தான் பிடிக்கும். அதாவது இப்ப நாங்க புதுசா சோலார் உற்பத்தி பண்ணக்கூடிய இது ஒண்ணு போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து நாங்க ஒரு குறிப்பிட்ட முதலீடு போடுறோம், மீதி அமௌண்ட் நீங்க போட்டு அதை நீங்க கைட் பண்ண முடியுமா? அதாவது நீங்க லோனா கேக்குறீங்களா சார்? இப்ப நீங்க போடக்கூடிய பிளானுக்கு நீங்க வந்து ஓபக்ஸ் ஆபரேட்டருக்கு லோன் கொடுக்குறீங்களா? அவர்தான் சார், அவரு வந்து நம்ம கிட்ட சப்ளை செயின் ஃபைனான்ஸ் அவர் வாங்கிக்கிறாருங்க. இல்ல, he is not the actual userங்க. அவர் he want to rent it out, அந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்களா? சார் இப்போ அந்த ஓபெக்ஸ் மாடல்ல இருக்காங்க, அவர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நமக்கு சாருக்கு இப்போ ஒரு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். சோ இப்ப அவருக்கு குறுகிய காலத்துக்கு மட்டும் ஒரு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரலும் இந்த 1 கோடி ரூபாய் 80 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா நாங்க மேக்ஸிமம் 3 months to 1 year அந்த டென்யூர் பீரியட்ல அந்த இன்ஸ்டாலருக்கு கொடுக்குறோம். பேனல் அது வரைக்கும் தான் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஓனர் தான் கொடுக்கணும். லாங் டேர்ம் கொடுக்கறது இல்ல. அந்த இன்ஸ்டாலர் லாங் டேர்ம் கொடுக்கறது இல்லைங்க சார். தேர்ட் பார்ட்டி நாங்க மெயின்லி இந்த கம்பெனி வந்து அக்ரிமெண்ட்டுக்குள்ள நாங்க வரதே இல்லைங்க சார். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லைங்க, எங்க கம்பெனி பண்றது இல்லைங்க. அது ஓகே. அது வந்து 2 விதமான லோனுங்க. ஒன்னு வந்து கேபக்ஸ், ஓனர்ஸ் இண்டஸ்ட்ரியோ அல்லது இண்டிவிஜுவலோ அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி பண்றது. இன்னொருத்தர் வந்து ஓபக்ஸ் மாடல்ல ஆபரேட் பண்றாரு, அவர் இன்னொரு எக்ஸ் கம்பெனிக்கு வந்து இதை பண்ணி கொடுக்கணும் போது நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்குறீங்க, நாட் லாங் டேர்ம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க. நான் போட்டுக்கிறேங்க. செலக்ட் ரகுநாத் டைரக்டர். ரகுநாத் சார் டைரக்டர் போட்டுருக்கீங்க. நன்றிங்க. ஓகே, வேற யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப இருக்கிற சோலார் காஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து இட் இஸ் a wise thing அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ்னுடைய ஒப்பீனியன். அதனால யாராவது சோலார் போடணும்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா போடுங்க சார். ஓபெக்ஸ் அண்ட் கேபெக்ஸ் 2 மாடல்ல ஓபெக்ஸ்ல நான் போய் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா நான் இன்ஸ்டால் பண்ணா எனக்கு இபி விட செலவு கம்மி ஆகுமா? இல்லைங்க சார், அது வந்து ஓபெக்ஸ் மாடல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லி சார். நாம போட்டே பண்றதோட காஸ்ட்லி. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்பன் கிரெடிட்டுக்கு மட்டும் நம்ம சொல்லிக்க முடியும், நாங்க சோலார் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாங்க சார். பட் நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து எதுவும் குறையாது. இல்ல மாமா, கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல வந்து அதாவது உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஓபெக்ஸ்ல போகும்போது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எப்படி நெகோசியேட் பண்றீங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நல்ல சீப்பா வந்து உங்களுக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டா அப்படின்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்கம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு XRY வந்து ஒரு பிளான்ட் போட்டு பவர் தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறாரு. அவர்கிட்ட நீங்க பேசும்போது நீங்க வந்து எனக்கு நான் ஃபியூச்சர்ல எனக்கு நிறைய தேவைப்படும், இல்ல நம்ம ரிலேட்டிவா இருக்காரு, சரி பரவாயில்ல 1 ரூபா கம்மியா கொடுத்தா என்ன ஆயிரம் போதும் மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்களா போடும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் த லோனுங்க எல்லாம் நீங்க பாக்கணும். நீங்க அது ஒரு இது இருக்குது. ஆக்சுவலா இது என்னன்னா அப்பப்ப யூஸ் பண்றீங்க, கண்டிப்பா வந்து இபி கொடுக்குற பவரோட உங்களுக்கு காசு கம்மியா இருக்கும். நோ டவுட் அபவுட் இட். வெரி குட். அடுத்த கேள்வி,
இது வந்து பிஓடி மாடல் அவைலபிளா? ஓபக்ஸ் ஆபரேட்டர்ஸ் இருக்கிறாங்களா? பில்ட் ஆபரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர். இல்ல மாமா, அது இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இப்ப ஒரு எனி இன்வெஸ்டர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா 5 வருஷம் இவர் வெள்ளத்தம்பி சொன்ன மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், போட்ட பணத்தை இல்ல, அவரு எடுத்துட்டோம். பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பிளான்ட் வந்து நமக்கு ஒரு ரெசிடுவல் வேல்யூ போட்டு கொடுப்பாங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பார்ட்டி ஹூ இஸ் இன்வெஸ்டிங் அண்ட் வாட் இஸ் சப்ளைங் த பவர். இல்ல இன்னொரு மாடல் நீங்க அவங்க வரட்டுமாமா, இன்னொரு மாடல் என்ன பண்ணலாம்னா சார் நீங்க வணக்கம். நாங்க இபிசி பிளேயர் சார். ஆக்சுவலா ம் இப்ப பூட் நீங்க கேட்டீங்கல்ல சார், ஆக்சுவலா ம் அந்த மாடலும் அவைலபிள் இருக்கு சார் ஆக்சுவலா இப்ப மார்க்கெட்ல. ம் பட் இது என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த பூட்டுக்கு வந்து உங்களோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ஆக்சுவலா. ம் அதாவது AAA ரேட்டட், AA ரேட்டட் ம் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க சார், வெரிஃபை பண்ணுவாங்க. ம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எகைன் அந்த பூட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அந்த டிக்கெட் சைஸ்ன்னு சொல்லுவோம் சார் ஆக்சுவலா. ம் மினிமம் ஒரு 5 மெகாவாட்டு இல்ல ஒரு 3 மெகாவாட்டு அந்த மாதிரி ஒரு நாட் 5 ஸ்மால் crore இல்ல சைஸ் 10 crore. கிடையாது. என்ன சார்? ஸ்மால் சைஸ்க்கு வர மாட்டாங்க. ஸ்மால் சைஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார் ஆக்சுவலா. சரி, 2 crore வரைக்கும் பண்ணலாம். அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 கிலோவாட்டாவது வேணும் சார் ஆக்சுவலா. சரி, நீங்க வந்து உங்களுடைய டீட்டெயில கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. நான் நம்ம வெப்சைட் கொடுத்துருக்கேன் சார் ஆல்ரெடி. சரி, இப்ப நம்ம சொன்னாங்கல்ல, ஆக்சுவலா சொன்னாங்கல்ல இந்த பைஃபேஷியல் மாடல் அதெல்லாம் சொன்னாங்கல்ல சார் ஆக்சுவலா. ம் இந்த பேனல் வந்து யார் வேணாலும் போடலாம் சார் ஆக்சுவலா. ரியாலிட்டி பாத்தீங்கன்னாக்கா அது கன்வெர்ட் பண்ற அந்த இன்வெர்டர் இருக்கு. இப்ப Okay. என்னன்னாக்கா இப்ப நம்ம சோலார் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 20 பேனலை வந்து சீரியல் பல்ப்ல பண்ற மாதிரி தான் சார் பண்ணுவோம். சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். ம் இப்ப என்ன ஆகும்னா ஒரு பேனல் சப்போஸ் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ம் ஒரு பேனல் ஒர்க் பண்ணலன்னா ம் எப்படி சீரியல் பல்ப்ல ஒரு பல்பு போயிடுச்சுன்னாக்கா ம் மிச்சம் 19 பல்பு கட் ஆயிடுமோ, ம் அது மாதிரி இப்ப நம்ம இவங்க சொன்ன எல்லா டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லா அவுட் ஆயிடும். ம் பிளஸ் வந்து நீங்க வந்து என்னன்னாக்கா இப்ப சப்போஸ் நான் ஒரு இப்ப உங்க வீட்டுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 கிலோவாட் போடுறீங்கன்னாக்கா ம் 6 பேனல்ல 6 பேனல் ஒரு ஸ்ட்ரிங்ல போட்டிருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா டோட்டலா இதாயிடும். இது நீங்க எப்ப கண்டுபிடிப்பீங்கன்னாக்கா மோஸ்ட்லி உங்க இபி பில் குறையாம இருக்கும். ம் அப்பதான் வந்து நீங்க போயே பாப்பீங்க. ம் வேறஸ் இதுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்னன்னாக்கா there are 2 types of technology சார். 10 கிலோவாட்டுக்கு மேல நீங்க போடுறீங்கன்னாக்கா பவர் ஆப்டிமைஸ்டு இன்வெர்டர் சோலார் எட்ஜ்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ம் இது வந்து ஒரு இஸ்ரேலியன் பேஸ்ட் டெக்னாலஜி. ம் 2 பேனலுக்கு கீழே ஒரு ஆப்டிமைசர்னு ஒரு காம்பனன்ட் போடுவாங்க. சரி, சோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னாக்கா சப்போஸ் ஒரு பேனல் கட் ஆகுது இல்ல ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு வருதுன்னாக்கா அந்த 2 மட்டும் ஐசோலேட் பண்ணிடும், மிச்சம் 20 ஒர்க் பண்ணும். புரிஞ்சுது புரிஞ்சுது. இந்த இன்வெர்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க. ம் ம் ரைட்டுங்க சார், ரைட்டுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த கேள்வி வந்துங்க, சோலார் வந்து இட் இஸ் நாட் இன் அசெட், சேலபிளா கிடையாது. இப்ப மெஷின் வாங்கி நாம விக்கிற மாதிரி சோலார் ஒரு 10 வருஷம் கழிச்சு வித்தர முடியாது. அதனாலதான் பேங்க் வந்து இதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதனாலதான் அவங்க வந்து செக்யூரிட்டி அது இதெல்லாம் கேட்கறாங்க. பட் அதே சமயத்துல என்பிஎஃப்சில நம்ம அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்ததுக்கு போலாம். யாருக்காவது என்பிஎஃப்சில வாங்கிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நேஷனலைஸ் பேங்க் லைக் எஸ்பிஐ பாத்தீங்கன்னாக்கா சோலாருக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து அவைலபிளா இருக்கு அட் அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இந்த நான் வந்து என்பிஎஃப்சி வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்லல. அண்ட் அவங்கள அதுவும் சேம் அண்ட் ரீபேமெண்ட் பை டென்யூர் வந்து டிக்கெட் சைஸை பொறுத்து 5 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த்ங்க. கரெக்ட். அது வந்து அதனால அதுல நோ क्वेश्चन, பொதுவா பேச முடியாது. அந்த லிவரேஜ் வந்து நீங்க உங்களுக்கு என்பிஎஃப்சில தான் கிடைக்கும், நம்ம நேஷனலைஸ் பேங்க்ல கிடைக்காது. ஆனா கொலாட்ரல் எதுவும் தேவையில்லை, ஈவன் அப் டு 100 crore கூட. புரியுது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் ஃபார் தி லாஸ்ட் 3 இயர்ஸ். கரெக்ட் சார், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி தான் என்பிஎஃப்சியும் வந்து இஃப் யுவர் பேலன்ஸ் ஷீட் இஸ் குட் ஃபார் தி லாஸ்ட் 3 இயர்ஸ், என்பிஎஃப்சி இஸ் தி ஷார்ட்டஸ்ட் ரூட் ஃபார் கெட்டிங் குயிக் லோன்ஸ். 15 டேஸ்க்குள்ள நிறைய பேர் நாங்க வாங்குறோம். நாங்கெல்லாம் கஸ்டமர் கேட்கறதுக்கு முன்னால நாங்க மிஷினை இம்போர்ட் பண்றோம். அதுக்கு எல்லாமே காரணம் என்பிஎஃப்சி தான். அதனால என்பிஎஃப்சி மாடல் இஸ் ஆல்சோ குட். நோ இது மார்ட்கேஜ் ஆஃப் டீடு, ரெஜிஸ்ட்ரேஷனு, ஏற்கனவே இருக்கிற கொலாட்ரலை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றது,
இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே என்பிஎஃப்சில எதுவுமே கிடையாது. சார் நானே என்னோட ரெசிடென்ஷியல் கஸ்டமருக்கு 2 கஸ்டமருக்கு என்பிஎஃப்சில வாங்கி கொடுத்துருக்கேன். ரியாலிட்டி பாத்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ நம்ம நன்றி சார். க்ளோஸ் பண்றோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.